பகுதி 2. உங்களது குழாய் வலிகள் என்பவை உங்களது வாழ்க்கை வலிகள். பாடம் 3. குழாய் வலி குழாய் பாதையின் சக்தி. ஆனால் பாப்லோ அவ்வளவு சீக்கிரம் மனத்தளர்ச்சி அடையவில்லை. குழாய் வலி அமைக்கும் தனது திட்டத்தை தனது நண்பனிடம் பொறுமையாக விளக்கினான். பாப்லோ நாளின் ஒரு பகுதியை பக்கெட்டுகளை தூக்கி வருவதற்கும் வாரக்கடைசி விடுமுறையை குழாய் வலி அமைப்பதற்கும் பயன்படுத்தினான். அவனுக்கு பாறை பிரதேசத்தில் ஒரு குழியை வெட்டுவதென்பது சிரமமான செயலாக இருக்கும் என்று தெரியும். மேலும் குழாய் வலி அமைத்து அதன் பலனை அடைய ஆரம்பிப்பதற்கு 1 வருடமோ அல்லது அதற்கு மேலே கூட ஆகலாம் என்றும் தெரியும். ஆனால் பாப்லோ தனது கனவின் உறுதியாக இருந்தான். தனது வேலைக்கு சென்றான். குழாய் வலி நீதி கதையிலிருந்து. இதோ 2 துருவங்களை பற்றிய ஒரு கதை. ஒரு பேஸ்பால் விளையாட்டுக்காரருக்கும் சிறிய நகரத்தில் வசித்த ஒரு ஆரம்பப்பள்ளி ஆசிரியருக்கும் இடையே நடந்த கதை. அவர்களிருவருக்கும் இடையே அதிக வித்தியாசம் இல்லை. ஒருவர் இளம் வயது வாலிபர், மற்றொருவர் வயதான பெண்மணி. ஒருவர் ஆண்டுக்கு லட்சக்கணக்கான டாலருக்கும் மேலாக சம்பாதிப்பவர், மற்றவர் ஆண்டுக்கு $10,000 மேல் எட்டாதவர். ஒருவர் எல்லோர் கண்களிலும் படும்படியான வாழ்க்கை வாழ்ந்தவர், மற்றொருவர் மாசாசூசெட்ஸ் என்ற சிறிய நகரத்தில் வாழ்ந்தவர். ஆனால் அவர்களது செல்வ நிலையை பொறுத்தவரையில் மட்டும் பார்த்தால் அவர்களுக்கிடையே மேற்கண்டவை மிகவும் சிறிய வித்தியாசங்களே. குழாய் வலி அமைத்து ஒரு பெரிய கோடீஸ்வரராக ஓய்வு பெற்ற ஒருவரை பற்றி நீங்கள் படிக்கப் போகிறீர்கள். மற்றொருவர் நான் இதனை எழுதும்போது கூட பக்கெட்டுகளை தூக்கும்படி திவாலாகும் நிலையில் இருப்பவர். 2 வெவ்வேறு மனிதர்களை பற்றிய கதை இது. ஆனால் அது இங்கு முக்கியமல்ல. எது முக்கியமென்றால் அவர்கள் தேர்ந்தெடுத்த முறையும் அந்த முறையினால் அவர்கள் கற்றுக்கொண்ட பாடமும் தான் முக்கியம். இந்த இருவரின் கதைகளை பற்றி அறிந்து கொண்ட பின்னர் குழாய் வலி அமைப்பது ஒன்று தான் உண்மையிலேயே நிதிநிலையை பொறுத்தவரையில் பாதுகாப்பான வழி என்பதை புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் தேர்ந்தெடுத்தவை. மனச்சோர்வு. பக்கெட் மனச்சோர்வு. பைப்லைன் சுதந்திரம். ஒரு பந்து விளையாடுபவரின் கதை. பேஸ்பால் பிளேயர். ஒரு புகழ்பெற்ற பேஸ்பால் விளையாட்டுக்காரரின் கதையை முதலில் பார்ப்போம். இந்த திறமை வாய்ந்த விளையாட்டு வீரர் வருடங்கள் செல்லச் செல்ல தான் மோசமான ஒரு வழியை தேர்ந்தெடுத்து விட்டதாக உணர்ந்தார். ஒரு தனிப்பட்ட முறையிலும் நிதிநிலையை பொறுத்தவரைக்கும் 2 வழிகளுக்குமே பொருந்தும். அவர் தனிப்பட்ட முறையிலும் தேர்ந்தெடுத்த வழி அவரது திருமண முறிவுக்கே காரணமாக அமைந்துவிட்டது. அவரை ஒரு குடிகாரராக மாற்றி போதைப் பொருட்களை உபயோகிப்பவராகவும் மாற்றிவிட்டது. அது மிகவும் மோசமானது. ஆனால் அவரது நிதி நிலைமை இதுபோன்றே மோசமாகி அவர் வாழ்க்கையிலேயே தோல்வியுற்றவர் ஆனார். நீங்கள் இந்த விளையாட்டு வீரரை பற்றி அறிந்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். கடந்த 20 ஆண்டுகளாக இவர் மிகவும் புகழ்பெற்றவராக திகழ்கிறார். அவரது பெயர் டாரெல் ஸ்ட்ராபெரி. நிதி நிலைமையை பொறுத்தவரை சுதந்திரமாக இருக்க என்ன செய்யக்கூடாது என்பதற்கு இவரது கதையே ஒரு உதாரணம். டாரெல் ஸ்ட்ராபெரி தனது வாழ்நாளில் ஏறக்குறைய பாதி வாழ்க்கையை தொழில்முறை பேஸ்பால் விளையாட்டில் கழித்திருக்கிறார். இந்த 38 வயது வீரர் தனது வாலிப பருவத்தில் இருக்கும் போதே பெரிய பெரிய லீக் போட்டிகளிலெல்லாம் விளையாடி டெட் வில்லியம் என்ற வீரருக்கு அடுத்த நிலையில் இருப்பவர் என்ற அளவுக்கு புகழை அடைந்தவர். ஸ்ட்ராபெரி தனது தொழிலில் நிறைய செல்வத்தை அடைந்தார். $2 முதல் $5 மில்லியன் வரையில் வருடத்திற்கு சம்பாதித்தார். இது வெறும் பேஸ்பால் விளையாட்டின் வழியாக கிடைத்ததே. இதைத் தவிர மேடைகளில் தோன்றுதல், மேடை பேச்சு, கையெழுத்து போடுதல் இவை வழியே தனது 40 வயது குழந்தைக்குள்ளாகவே
50 முதல் 100 மில்லியன் டாலர்கள் வரை சம்பாதித்தார். ஸ்ட்ராபெர்ரிகள் எப்போதுமே புகழோடு இருக்க முடியாது. இதுபோன்று பணம் சம்பாதிப்பவர்களின் வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பை அடைய வேண்டும் இல்லையா? இல்லை. ஒரு உள்ளூர் செய்தித்தாளில் வெளிவந்த செய்தியின்படி தற்போது அவருடைய மனைவி 3 குழந்தைகள் ஆகியோர்களை காப்பாற்றும் அளவுக்கு வருமானமே இல்லை. 100 மில்லியன் டாலர் சம்பாதித்த ஒருவருக்கு இப்போது ஒன்றுமே இல்லை. இது எப்படி நிகழ்கிறது? அவர் எல்லாவற்றையுமே செலவழித்து விட்டார். விலையுயர்ந்த வீடுகள், விலையுயர்ந்த கார்கள், அதிகப்படியான சம்பளம் கேட்கும் வழக்கறிஞர்களை அமர்த்தி கொண்டது, விவாகரத்துக்களும் அதனால் தரப்பட வேண்டிய ஜீவனாம்சங்கள், விலையுயர்ந்த போதைப் பொருட்களை உட்கொண்டு அதன் காரணமாக எடுத்துக்கொண்ட மருத்துவ சிகிச்சைகள். இதனை நான் எழுதி கொண்டிருக்கும் போது ஸ்ட்ராபெர்ரி பேஸ்பால் விளையாட்டிலிருந்தே நீக்கம் செய்யப்பட்டுவிட்டு நிலைமை ஏற்பட்டுவிட்டது. இதன் காரணமாக இவருக்கு வருமானம் என்பதே இல்லாமல் போய்விட்டது. இன்னமும் கூட அவருக்கு வந்து கொண்டிருப்பது என்னவெனில், அவர் செலுத்த வேண்டிய கடன் தொகைகளுக்கான பட்டியல்கள் மட்டுமே. அவை தினமும் வாராவாரம் பருவ காலத்தில் தவறாது பெய்யும் மழையைப் போல வந்து கொண்டிருக்கிறது. அதிக அளவு வருமானம் பக்கெட், அதிக செலவுகள் பேரழிவு. வருமானம் பக்கெட்டை விட செலவு பக்கெட் அதிகமாக இருந்துச்சுன்னா பேரழிவு. அடுத்த வீட்டில் உள்ள ஒரு கோடீஸ்வரர் ஆவது எப்படி? இரண்டாவது கதை முழுவதுமாக வேறு முடிவை கொண்டது. அது மார்கரெட் ஓ'டொனல் என்ற சிறிய நகரத்தில் வசிக்கும் ஒரு ஆசிரியரை பற்றியதாகும். இக்கதையின் நீதி என்னவெனில், நீங்கள் பெரிய குழாய் வழி அமைக்க வேண்டும் என்றெண்ணினால் பெரிய பக்கெட்டுகளை தூக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான். ஓ'டொனல் ஒரு பள்ளியில் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆசிரியையாக பணிபுரிகிறார். அவர் 70 வயதில் ஓய்வு பெறும்போது வருடத்தில் $8,500 சம்பாதித்து வந்தார். 100வது வயதில் அவர் இறந்தபோது 10 வெவ்வேறு அறக்கட்டளைகளுக்கு $2 மில்லியன் வைத்து விட்டு சென்றார். இதில் அவர் வணங்கிய தேவாலயம், படித்த பள்ளிகள் மற்றும் சிறுவர் சாரணர் குழு அனைத்தும் அடங்கும். வருடத்திற்கு $10,000 மட்டுமே சம்பாதித்து வந்த ஒரு பெண்ணால் இவ்வளவு சொத்துக்களை எப்படி சேர்க்க முடிந்தது? மிகவும் எளிது. அவர் நீண்டகால திட்ட குழாய் வழியாக மாத வருமானம் வரும் நல்ல பங்குகளில் முதலீடு செய்து, அந்த வருமானம் காலப்போக்கில் மேலும் மேலும் சேமிப்பு அதிகரிக்கும்படி செய்தார். நீண்ட காலத்துக்கு வரும்படியான குழாய் வழி அமைத்தல். சிறிய வருமானம் பிளஸ் பங்குகள் முதலீடுகள் குழாய் வழி வளமான வாழ்க்கை. மார்கரெட் பங்குகளில் முதலீடு செய்வதை மகிழ்ச்சியுடன் செய்தார். இது அவருடைய புரோக்கர் பாப் வோலன்ஸ்கி சொன்னது. முதல் தடவை அவரை நான் சந்தித்த போது விண்ணப்பங்களை எனது மேஜையின் மேல் வீசி எறிந்து, இந்த நாய்களை வைத்து கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள் என்று கூறி சில பங்குகளை தான் வாங்கியவை அவை சரியாக போகாததை குறிப்பிட்டார். அடுத்த 20 வருடங்களில் மார்கரெட்டின் இருப்புகளில் மிக நல்ல நிலையில் இருக்கும் அதிகமான விலைக்கு விற்பனையாகும் பங்குகளின் எண்ணிக்கை கணிசமான அளவுக்கு உயர்ந்தது. வரியை தவிர்க்கும் பொருட்டு வாங்கப்படும் பங்குகள், மற்ற வகையான பங்குகள் என்று பல்வேறு விதத்தில் அவர் வைத்திருந்த இருப்புகள் அவர் இறக்கும் வரையிலும் அதிகரித்து கொண்டே இருந்தன. அவர் தனது முதலீடுகளில் மிகச்சில சந்தர்ப்பங்களிலேயே விற்கும்படியான நிலை வந்தது. இது அவரது ஓய்வு காலத்தில் பயன்படும் குழாய் வழி வருடத்திற்கு வருடம் வளர்ந்து கொண்டே வர சாதகமாக அமைந்தது. சிறிய தியாகங்கள், பெரிய நல்விளைவுகள். இப்போது மார்கரெட் என்பவர் கஞ்சத்தனமாக சேர்த்து வைக்கும் ஒரு பெண்மணி என்று நீங்கள் நினைப்பீர்களேயானால் அது தவறு. அவர் அடிக்கடி தனது நண்பர்களுடன் ஓட்டல்களுக்கு சென்று சாப்பிடுவார். சமீபத்திய மாடல் கார்களை வாங்கி ஓட்டுவார். அடிக்கடி ஐரோப்பாவிற்கு சென்று தனது விடுமுறைகளை உல்லாசமாக கழிப்பார்.
அவர் தன் விரும்பிய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கழிக்கக்கூடிய எவ்வித உல்லாசங்களையும் இழந்ததே இல்லை. ஆனால் அதே சமயம் தனது செலவினங்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டார். ஒவ்வொரு மாதமும் சேமித்து முதலீட்டை சரியான முறையில் செய்தார். இது அவரது ஓய்வு காலத்தில் கூட தொடர்ந்தது. நீங்கள் யோசித்து பார்த்தால் மார்கரெட் என்பவர் நீண்ட காலத்துக்கான குழாய் வழி திட்டத்துக்கு ஒரு மிக நல்ல உதாரணம் என்று புரியும். அவர் தனது 20 வயதில் சேமிக்கவும் முதலீடு செய்யவும் துவங்கினார். தனது 100வது வயதில் இறக்கும் வரை இதனை கடைபிடித்து தொடர்ந்தார். வருகின்ற அத்தியாயங்களில் குழாய் வழி காலப்போக்கில் மேலும் மேலும் எப்படி வளர்கிறது என்று புரிந்து கொள்வீர்கள். குழாய் வழியே வளர்ச்சி 1, 5, 10, 25, 50. பாப்லோ போன்ற மனிதர்களுக்கு குழாய் வழியை அமைப்பவர்கள் ஆரம்ப நாட்களில் துவக்கத்தில் சில வருடங்கள் கூட தனது முயற்சிகளைப் பற்றி நல்விளைவுகளை அதிகம் காண்பிக்க இயலாது. ஆனால் தொடர்ச்சியான கட்டுப்பாடான முயற்சிகளின் வழியே நமது மிகச்சிறிய முதலீடுகளும் கூட பெரிய வருமானத்தை ஈட்டித்தரும் என்பது புரியும். பக்கெட்டுகள் வந்துவிட்ட பிறகும் கூட குழாய் வழிகள் நீரை வாரி தந்து கொண்டே இருக்கும். குழாய் வழிகளின் சக்தியை பற்றி நான் சொல்வது இப்போது புரிகிறதா? டேரல் ஸ்ட்ராபெரி பெரிய பக்கெட்டுகளை ஆண்டு கணக்கில் சுமந்து கொண்டிருந்தார். ஆனால் இப்போது அவரால் காட்ட முடிவது என்ன? ரத்து செய்யப்பட்ட காசோலைகள் அடங்கிய பெட்டியை தவிர வேறு என்ன? ஸ்ட்ராபெரி குழாய் வழிகளை அமைக்க 20 ஆண்டுகள் கஷ்டப்பட்டார். அவர் தனது வருமானத்தில் 10% தனியாக எடுத்து பங்கு முதலீடு குழாய் வழிகளில் முதலீடு செய்திருப்பாரேயானால் அவருக்கு நிச்சயமாக 20 மில்லியனிலிருந்து $100 மில்லியன் வரை வாழ்க்கை வழியாக அமைந்திருக்கும். ஆனால் அவரால் அப்படி காட்ட முடியவில்லையே. தவறவிடப்பட்ட வாய்ப்பு. குழாய் வழி இல்லையேல் தொடர்ச்சியான வருமானம் இல்லை. ஸ்ட்ராபெரி என்ன நினைத்தார்? தனது பெரிய பக்கெட் வற்றவே என்று நினைத்துவிட்டார். அது தவறான கணிப்பு. பக்கெட்டுகள் தாமாக நிரப்பிக்கொள்வதில்லை. அவை எவ்வளவு பெரியவைகளாக இருந்தாலும் தாமாக நிரப்பிக்கொள்வதில்லை. ஏனெனில் பக்கெட்டை தூக்குபவர் அந்த பக்கெட்டை கொண்டு சென்று நிரப்ப வேண்டும். அவர் ஓய்வு பெறும் வயதை அடையும் போதே, காய்ச்சலில் படுக்கும் போதோ, அடிபட்டு அவதியுறும் போதோ, தீக்காயப்படும் போதோ அவர் நிரப்புவதை நிறுத்திவிடுகிறார். அப்போது பக்கெட் வற்றத் தொடங்கிவிடுகிறது. ஆனால் குழாய் வழிகள் என்பவை பக்கெட்டுகள் வற்றிப்போன பின்னரும் கூட தண்ணீரை உறிஞ்சி வெளியே கொட்டுகின்றன. இந்த விதி பெரிய பக்கெட்டுகளை தூக்குபவர்களுக்கும் பொருந்தும். நான் ஏற்கனவே சொன்னார் போல பக்கெட்டின் அளவு என்பதை கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது. பெரிய பக்கெட்டுகளை தூக்குபவர்கள் ஒரு வேளையை நிறைய செலவு செய்பவர்களாக இருக்கலாம். பொருளாதார ரீதியாக ஒருவர் சுதந்திரமாக இருக்க விரும்பினால் குழாய் வழி அமைக்க மனோபாவம் பெற்றவராக மாறியாக வேண்டும். அதன் பிறகு உங்களின் குழாய் வழி திட்டங்களை செயலுக்கு கொண்டு வந்தாக வேண்டும். பெரிய பக்கெட் மாதிரி. பெரிய பக்கெட்டுகள் + பெரிய செலவினங்கள் = சிறிய சொத்துக்கள். பக்கெட் சிறியதாக இருக்குமேயானால் பெரிய குழாய் வழி திட்டத்தை செயல்படுத்தியாக வேண்டும். ஏராளமாகச் சம்பாதிப்பது என்பது பொருளாதார சுதந்திரத்திற்கு உத்தரவாதமாக அமையும் என்று சொல்ல முடியாது. குழாய் வழிகள் மட்டுமே அதைச் செய்யும். நீங்கள் குழாய் வழி திட்டத்தை செயல்படுத்தவில்லை என்றால் கடைசியில் பக்கெட்டுகள் வற்றிப் போய்விடும். டேரல் ஸ்ட்ராபெரி கதையை நான் உங்களுக்குச் சொன்னேன். அது சற்றே மிகையாக கூட இருக்கலாம். டேரல் ஸ்ட்ராபெரி பக்கெட் பெரியது. அந்த பக்கெட்டே வற்றிப் போய்விடுகிறது என்றால் உங்களுடைய கதி என்னாவது? அதை நினைத்துப் பாருங்கள். ஸ்ட்ராபெரி ஒரு காசோலையிலிருந்து மற்றொரு காசோலைக்கு வாழ்ந்தவர். உங்களின் நிலை என்ன? ஸ்ட்ராபெரி பக்கெட் தூக்கும் நாட்கள் முடியவே போவதில்லை என்பது போலத்தான் நடந்து கொண்டார். நீங்கள் எப்படி? ஸ்ட்ராபெரி முட்டாள்தனமாக
பணத்தை செலவழித்து தனது நேரத்தை எல்லாம் வீணாக்கினர். அந்த நேரத்தில் அவர் புத்திசாலித்தனமாக வாழ்க்கைக்கான வழியை செயலாக்கியிருக்கலாம். நீங்கள் எப்படி? நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? பக்கெட்டா அல்லது பைப்லைனா? நிச்சயமாக ஸ்ட்ராபெர்ரி தேர்ந்தெடுத்த முட்டாள்தனமான வழிகளின் காரணமாக அவர் ஏராளமான பணத்தை இழக்க வேண்டியதாக போய்விட்டது. அவரது மோசமான பொருளாதார தேர்வு அவர் குழாய் வழி அமைக்கவும் போனதற்கு காரணமாகி போய்விட்டது. அது மன்னிக்க முடியாத ஒன்றாகும். அவர் என்ன நினைத்து கொண்டிருந்தார்? மற்றொரு பக்கம் மார்கரெட் ஓ'டொனால்டை பார்க்கும்போது அவர் தான் பக்கெட்டுகளை தூக்கி வரும்போதே கூடவே குழாய் வழிகளையும் அமைத்து கொண்டார். அவரது பக்கெட் தூக்கி வரும் காலம் முடிவடையும் போது அவரது குழாய் வழிகள் அவருக்கு நீரை தரத் துவங்கின, கூடவே பணமும் கொட்டத் துவங்கின. தேர்ந்தெடுப்பது என்பது உங்கள் முறை. இப்போது நான் உங்களை கேட்கிறேன், நீங்கள் எவ்வித பொருளாதார நிலையை தேர்ந்தெடுப்பீர்கள்? டேரல் ஸ்ட்ராபெர்ரியினுடைய முறையையா அல்லது மார்கரெட் ஓ'டொனால்டை முறையையா? பதில் மார்கரெட் ஓ'டொனால்டுடைய முறையைத்தான். அப்போது உங்களது குழாய் வழி முறையை நிர்மாணிக்கத் துவங்குங்கள். குழாய் வழிகள் என்பவை வாழ்க்கை வழி. காரணம், அவைகள் தம்மைத்தாமே நிலைநிறுத்திக் கொள்ளும். அவற்றை அவ்வப்போது சீரமைக்க வேண்டியிருக்கும். சில சமயங்களில் பழுது பார்க்க வேண்டியிருக்கும். ஒருவேளை மறுபடியும் கட்டுமான பணிகள் கூட செய்ய வேண்டியிருக்கலாம். ஆனால் குழாய் வழிகள் வருடா வருடம் தொடர்ந்து லாபத்தை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே இருக்கும். உங்களது தேர்வு முறை பக்கெட் அல்லது பைப்லைன்? தாமாக உங்களிடம் வரும் வாய்ப்புகள் அல்ல. நீங்களாக தேர்ந்தெடுப்பவைகளே உங்களது விதியை நிர்ணயிக்கின்றன. டேரல் ஸ்ட்ராபெர்ரி, மார்கரெட் ஓ'டொனால்ட் இருவருக்குமே பல தேர்வு முறைகள் இருந்தன. டேரல் ஸ்ட்ராபெர்ரி பக்கெட்டுகளை தேர்ந்தெடுத்தார். மார்கரெட் ஓ'டொனால்ட் குழாய் வழிகளை தேர்ந்தெடுத்தார். அவர்களே தமது தேர்வு முறைகளை தேர்ந்தெடுத்து கொண்டனர். இப்போது நீங்கள் தேர்ந்தெடுத்தாக வேண்டும்.